لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال ربي أنا يكون لي غلام وقد بلغني الكبر وامرأتي عاقر قال كذلك الله يفعل ما يشاء. சூரத்து ஆல இம்ரான் 40வது வசனம். இந்த வசனத்தினுடைய தமிழ் ஆக்கம், தமிழ் தர்ஜுமா. அதற்கு என்னுடைய இறைவனே, எனக்கு எவ்வாறு மகன் உண்டாக முடியும்? முதுமை என்னை திட்டவட்டமாக வந்தடைந்து விட்டது. என் மனைவியோ மலடியாக இருக்கிறாள் என்று அவர் கூறினார். அதற்கு அவ்வாறுதான் அல்லாஹ் தான் நாடியதை செய்வான் என்று அல்லாஹ் கூறினான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ரிஸ்க்கு இடங்கியதை பார்த்தவுடன் அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், எனக்கு ஒரு குழந்தையை கொடுறப்ப என்று துஆ செய்கிறார்கள். அதற்கு அல்லாஹ் தஆலா அவங்க தொழுதுகிட்டு இருக்கும் போதே அவர்களை அழைத்து சொன்னான், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா குழந்தையை கொடுக்கிறான். அந்த குழந்தைக்கு யஹ்யா என்று பெயரும் வைக்கிறான். அந்த குழந்தை தலைவராக இருக்கும். ஹசூரன் என்று சொல்லக்கூடிய பாவமே செய்யாத, பாவத்தை எண்ணாத நபராக இருக்கும். நபிய மின சாலிஹின், நபியாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா இந்த சுப செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த சுப செய்தியை சொன்னவுடன் ஷைத்தான் என்ன செய்யறான, நேராக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடம் வந்து, இந்த மாதிரி இன்ன சவுத்தல்லது சமயத்தை நீங்கள் ஒரு சத்தம் கேட்டீங்களா இல்லையா? உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு, இந்த மாதிரி குழந்தை வருது அப்படின்ற சத்தம் கேட்டுச்சா இல்லை? இந்த சத்தம் என்பது லைஸ மினல்லா, இது அல்லாவிடமிருந்து உள்ள சத்தம் இல்லை. இன்னமா தாலிக ஷைத்தான், இந்த சத்தம் என்பது ஷைத்தானுடைய சத்தம் அப்படின்ற ஒரு வஸ்வசாவை, ஒரு கெட்ட எண்ணத்தை என்ன செய்யறான் ஷைத்தான் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உள்ளத்துல போட்டுட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்றான். இந்த மாதிரி சத்தத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஏன் சொல்லணும்? அல்லாஹ் தஆலா உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால் உங்களுடைய உள்ளத்துல வஹியா அல்லாஹ் தஆலா போட்டிருப்பானே, ஏன் இந்த மாதிரி சத்தமெல்லாம் உங்களுக்கு கேட்கணும்? இது ஒரு ஷைத்தானுடைய சத்தம். இந்த சத்தம் வந்து அல்லாஹ் தஆலாவுடைய சத்தம் இல்லை, அல்லாஹ் தஆலாவுடைய அந்த மலக்குடைய சத்தமும் இல்லை, இது ஒரு ஷைத்தான் என்கிற ஒரு எண்ணத்தை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய உள்ளத்துல ஷைத்தான் போடுறான். உடனே அவங்களுக்கு வஸ்வசா உண்டாகுது, அவங்களுக்கு எண்ணம் தடுமாறுது. தடுமாறியவுடன் அந்த தடுமாற்றத்திலேயே இன்னொரு கேள்வியையும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அன்னா யகூனு லீ குலாம், எனக்கு எப்படி ரப்பே எனக்கு குழந்தை உண்டாகும்? அல்லாஹ் தஆலாவுடைய வஹியில சந்தேகத்தின் அடிப்படையில் கேட்கல, ஷைத்தானுடைய வஸ்வசா, அந்த ஷைத்தானுடைய அந்த தூண்டுதலின் பிரகாரம் என்ன செய்றாங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் தஆலாவிடத்தில் இந்த வார்த்தையை கேட்கிறார்கள், எனக்கு எப்படி குழந்தை உண்டாகும்? மனதில் என்ன எண்ணத்தை வச்சு கேட்டாங்கன்னா, எனக்கு எப்படி ரப்பே குழந்தை உண்டாகும்? ஒன்று, எனக்கு வாலிபத்தை திருப்பி தரணும், இல்லைன்னா என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் சேர்த்து வாலிபத்தை திருப்பி தரணும். எந்த அளவுக்கு வயசுன்னா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு 120 வயசு, அவங்களுடைய மனைவிக்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவிக்கு 98 வயசு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அல்லாஹ் தஆலா ஒரு குழந்தையை கொடுக்குறா அப்படின்னு சொன்ன உடனே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ், எப்படி குழந்தையை கொடுப்ப? எனக்கு வாலிபத்தை நீ திருப்பி தருவியா, அல்லது என்னுடைய மனைவிக்கு வாலிபத்தை திருப்பி தருவியா, அல்லது என் மூலமா வேறு பெண்மணி, அதாவது வேறு யாராச்சும் திருமணம் முடிக்கணும், அந்த திருமணத்தின் மூலமாக எனக்கு நீ குழந்தையை தருவியா என்கின்ற எண்ணத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த துவாவை கேட்கிறார்கள். அன்னா யகூனு லீ குலாம் பக்கத்து பலகனியல் கிபர், எனக்கு
ரொம்ப வயசாயிடுச்சு ரப்பே. சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறாங்க, எனக்கு 120 வயசு, வம்பராத்தி ஆக்கிர், என்னுடைய மனைவியோ மலடியாக இருக்கிறார், அவங்களுக்கு 98 வயசு. கால அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கதாலிக அல்லாஹ் யஃபஅலு மா யஷா, அல்லாஹ் நாடிவிட்டான் என்று சொன்னால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா எப்படி நாடினாலும் அல்லாஹ் தஆலா அதை செய்து முடித்து விடுவான் என்று அல்லாஹ் தஆலா சக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த சக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த இந்த வரலாற்றின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், துவா எப்படி செய்ய வேண்டும், துவாவை ஒரு அடியான் அல்லாஹ் தஆலாவிடத்தில் தன்னுடைய தேவைகளை எப்படி கேட்டு பெற வேண்டும் என்கின்ற ஒரு சில வழிமுறைகளை அல்லாஹ் தஆலா சக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றின் மூலமாக நமக்கு சொல்லித்தரார். முதல்ல துவா செய்யணும்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு அமலினுடைய முடிவில் துவா செய்யணும். இந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரிஸ்க் இறங்குவதை பார்த்தவுடன் இவங்களும் தொழுகையில் போய் நிற்கிறாங்க. தொழுது முடிச்சு அல்லாஹ் தஆலா துவா செய்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய முதல் விஷயம் தொழுகை அல்லது ஏதாவது ஒரு அமலினுடைய முடிவில் கேட்கப்படக்கூடிய துவா நிச்சயமாக கபூலாகும். இரண்டாவது விஷயம், அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்கின்ற பொழுது எந்த விஷயமாக இருந்தாலும் அதை அல்லாஹ் தஆலாவிடத்தில் தான் கேட்க வேண்டும். 120 வயசுல குழந்தை, எந்த விஷயம் 120 வயசுல சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். 120 வயசுல யார் குழந்தை பெற்றுக்க முடியும்? அவங்களோட மனைவிக்கு 98 வயசு, அவங்க மனைவி மலடியா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் குழந்தையை கேட்கிறார்கள். அது 120 வயசில் கேட்கிறார்கள். இரண்டாவது விஷயம், இந்த சக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாற்றின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எந்த ஒரு செய்தியாக எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் அதை நாம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் தான் கேட்க வேண்டும். மூன்றாவது கடைசியாக, சாத்தியம் இல்லாத விஷயங்களை கூட அல்லாஹ் தஆலாவிடத்தில் நாம் கேட்டு பெறலாம். இந்த விஷயமே நடக்காது, இது நடப்பதற்கு சாத்தியமே இல்லை அப்படின்ற விஷயத்தை கூட அல்லாஹ் தஆலாவிடத்தில் நாம் துவாவின் மூலமாக கேட்டு பெறலாம் என்கின்ற 3 படிப்பினைகளை இந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. முதலாவது, அமலினுடைய இறுதியில் துவா செய்ய வேண்டும். இரண்டாவது, எந்த தேவையாக இருந்தாலும் அதை அல்லாஹ் தஆலாவிடத்தில் மட்டும்தான் கேட்டு பெற வேண்டும். மூன்றாவது, சாத்தியமே இல்லை, இது நடப்பதற்கு எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை என்கின்ற ஒரு விஷயத்தையும் கூட அல்லாஹ் தஆலாவிடத்தில் துவாவின் மூலமாக நாம் கேட்டு பெறலாம். 120 வயசுல குழந்தை பெற்றுக்கிறது அப்படின்றது சாத்தியம் இல்லை. அவங்களுடைய மனைவி மலடியா இருக்கிறாங்க, மனைவிக்கு 98 வயசு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில குழந்தை என்பது சாத்தியமே இல்லை. இருந்தாலும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் அவர்கள் துவா செய்கிறார்கள். அதனுடைய விளைவில் தான் அல்லாஹ் தஆலா குழந்தையும் கொடுத்தார். கொடுத்த குழந்தைக்கு யஹ்யான்னு பேர் வைத்தும் கொடுத்தார். கொடுத்த குழந்தையை தலைவராக, நபியாக, பாவமே செய்யாத நபராக அல்லாஹ் தஆலா குழந்தையை கொடுத்தான். என்ன காரணம்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவா, அவர்கள் செய்த முறை என்கின்ற ஒரு பாடத்தை இந்த ஆயத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் இது போன்ற ஆயத்துகளையும் பின்னணியில் இருக்கின்ற பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் முதல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், சலாம் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.